வணக்க நேயர்களே, இன்றைக்கி நாம் தேடி வந்த பயணத்தில் முக்கியமாக என்னென்னா சுனை அப்புறம் கல்வெட்டு தேடி வந்தோம், கண்டுபிடிச்சிட்டோம். சுனையும் பார்த்துட்டோம், கல்வெட்டையும் பார்த்துட்டோம். ஆனால் அந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமே நமக்கு புரியாமல் இருந்தது. அதைத்தான் தமிழ்நாடு தொல்லியல் துறை இங்கே பேர்பலகையில் வைத்திருக்கிறார்கள். அந்த பேர்பலகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். பாறைக்கிணறு மற்றும் பிராமி கல்வெட்டு. இடம் பெரியேற்பட்டி. பெரியேற்பட்டியில் உப்பாறு ஒன்று உள்ளது. அந்த உப்பாற்றின் வடகரையில் இயற்கையாய் அமைந்த பாறையில் ஒரு சுனை உள்ளது. சுனையை தோண்டியவன் பெயரும் ஊரும் கூறும் கல்வெட்டு சுனை அருகில் உள்ளது. கோகூர் தலைவன் வரம்பன் என்பவனின் மகன் வியக்க கோபன் கணதேவன் என்பவன் இச்சுனையை வெட்டினான். வரம்பன் என்பவன் சங்ககால சேரர் காலத்தோடு தொடர்புடையவராக தெரிகிறது. வரம்பன் என்பவன் சங்ககால சேரர் கால தொடர்புடையவராக தெரிகிறது. இக்கல்வெட்டு 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். தோழர்கள், நாம் முன்னாடி சொன்னது அப்படி தான். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அது தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த பேர்பலகையில் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த இயற்கையாக அமைந்த பாறையில் சுனை வெட்டப்பட்டது. சுனை எட்டப்பட்ட பிறகு கல்வெட்டு வெட்டியிருக்காங்க. அதனுடைய ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தா 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தொல்லியல் துறையே பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லாமல் இத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுன்னு தெரியல. எனவே கல்வெட்டு வாசகம், அந்த கல்வெட்டில் இருக்கிற வாசகம் இதுதான். தொல்லியல் துறை எழுதியிருக்காங்க பாருங்கள். வரம்பன் கோகூர் கிழார் மகன் வியக்கன் கோபன். வரம்பன் கோகூர் கிழார் மகன் வியக்கன் கோபன் கணதேவன் தொடசுனை. இதுதாங்க கல்வெட்டில் இருக்குது. நம்ம பாடத்தில் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கோகூர் கிழார் மன்னன் இப்படிலாம் பாடத்தில் படிச்சிருப்போம். அதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு கல்வெட்டாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த கல்வெட்டில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வு பண்ணி இங்கே பேர்பலகை வச்சுருக்காங்க. இந்த தொல்லியல் துறை சார்ந்த இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியும் சரி, இந்த சுனையும் சரி, நம்ம போர்க்களம் சேனல் சார்பாக நாம் இன்றைக்கி பதிவு எடுத்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியானது. இப்போ இதே போல் வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா நம்ம போர்க்களம் சேனலுக்கு சொல்லுங்கள், அதையும் நம்ம பதிவு எடுத்து போடுவோம். நம்மளுடைய பதிவுகளில் நம்மளுடைய சேனல் எப்போவுமே தமிழர்கள் வாழ்வியல், இயற்கையில் வாழ்வியல் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இந்த பதிவு ரொம்ப நிறைவாக நாங்கள் எடுத்திருக்கோம். மேலும் மற்றும் இதோ ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.